எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் புதிய ஏற்பாடு, புதிய சட்டத்திலிருந்து தேவ திட்டத்தை அறிந்து கொள்வோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து வாசித்து 1000 வருஷ அரசாட்சி, அதுக்கு பின்னாடி நடக்கிற தேவனுடைய ஆட்சி, நம்முடைய நிலை என்ன, தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த சட்டத்தை வாசித்து தேவ திட்டத்தை அறிந்து கொள்வோம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆயினும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவன் அப்படிப்பட்டவனே, வானத்துக்குரியவன் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர் அப்படிப்பட்டவரே. மேலும் மண்ணானனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானனுடைய சாயலை அணிந்து கொள்ளுவோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறாங்க. எப்படி ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். இப்போ நம்ம சரீரம் ஜென்ம சரீரம், இந்த சரீரத்தை மாற்றிக்கொள்ள வானவருடைய சாயல், வானத்திலிருந்து வந்த ஆவிக்குரிய கர்த்தர் இயேசு, அவருக்குள்ளே நம்மளை விதைக்கணும், அவருக்குள்ளே நம்மளை இணைக்கணும், அவருக்குள்ளே புதைக்கணும். அதுதான் ஞானஸ்தானம். கிறிஸ்துவுக்குள்ளே புதைச்சாதான் அந்த ஆவிக்குரிய சரீரம் கிடைக்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படி கிடையாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் மாற்றிக்கொள்ள இந்த சட்டத்தை தெளிவாக புரிந்துக்கணும். சாத்தான் என்ன பண்ணுவான், ஒரே ஒரு பிரமாணத்தை மாற்றி விட்டுருவான், திசை மாறி போகும். கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோம், நோயை குணமாக்கணும், பேயை துரத்தினோம், அற்புதம் செஞ்சோம், அடையாளம் செஞ்சோம், அக்கிரமம் செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கள். இந்த பிதா கூட்டம் மாதா கூட்டம் அக்கிரமத்தின் கூட்டம். ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி மரியாதை போல நம்முடைய வார்த்தைக்கு அடிமை. அப்பொழுதுதான் நமக்கு அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனம், மரணத்தின் அடிமைத்தனம் நீங்கும். ஆகவே பிதா அனுப்பின இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய சரீரத்தை விதைக்கணும். அவர் தான் பிதா, அந்த பிதா தான் குமாரனா வந்தார், அந்த குமாரனா பரிசுத்த ஆவியா இருக்கிறாரு, கர்த்தரே ஆவியானவர். ஆகவே இந்த சட்டத்தை தெளிவாக புரிஞ்சிக்கலனா, திட்டத்தை அறிஞ்சிக்கலனா, சாத்தான் என்ன பண்ணுவான், பல வழியில் பல திட்டத்தில் ஜனங்களை புது சிருஷ்டியாய் மாறாதபடி, தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி திட்டத்திலிருந்து நம்மளை மாற்றிடுவான், தீர்மானத்தை திசை மாற்றிடுவான். ஆகவே தேவனுடைய சாயலை அணிந்து கொள்ளணும், மறுரூபமாகணும். எப்போ நடக்கும், 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு இயேசு நம்மளை எடுத்துக்கொள்ளப்படுவார், மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகை முடிஞ்சு தான் அந்தி கிறிஸ்து கோமாளி தாத்தாவினுடைய ஆட்சி 7 வருஷம் முடிஞ்சு தான் எக்கால சத்தத்தோடு வந்து எல்லாத்தையும் தேவன் நியாயத்தீர்த்து, எல்லாத்தையும் யுத்தத்தில் எல்லாத்தையும் ஜெயித்து, தேவன் கடைசியாய் ஒரு கூட்டத்தை, தன்னுடைய இனத்தை, எருசலேமுக்காக அல்ல, இந்த பூமிக்காக அல்ல, பூமியில் வாழுகிற மக்களுக்காக, தேவனுடைய ஜனத்துக்காக. ஆகவே இந்த சட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த வேத புத்தகத்துக்கு சட்ட புத்தகம், பழைய ஏற்பாடு பழைய சட்டம், புதிய ஏற்பாடு புதிய சட்டம். இந்த சட்டத்தை தெளிவாய் அறிந்து கொண்டால், தேவ திட்டத்தை விசுவாசித்து அறிந்து கொண்டால் மரணமில்லாத மறு வாழ்க்கை. ஆகவே ஜென்ம சரீரத்தை கிறிஸ்துவுக்குள்ள விதைச்சா, கிறிஸ்துவுக்குள் மறைஞ்சு கொண்டா புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து அவரை தான் தேவன், அவரை தான் ஆவியானவர். உலக முடிவு பறிந்து சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு ஒரே தேவன். சிறுவேலைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் அவர் தான், பிதாவும் அவர் தான். மாதாவை உண்டாக்கினதே பிதா தான். பிதா இல்லாமல் மாதா கிடையாது, பிதா இல்லாமல் இயேசு கிடையாது, இயேசுவும் பிதாவும் ஒன்று தான் என்பதை, இது ஒரு விஞ்ஞான ரகசியம், ஆன்மீக ரகசியம். ரகசியம் கிடையாது, அதிசயம், அற்புதம். வழங்கி கொள்ளணும். எங்கேயாசம்
பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் 3 பேரும் மாம்சத்தில் வந்து யாருக்காச்சும் தரிசனம் கொடுத்தாங்களா? இல்லை. இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறும்போது மேலேருந்து சத்தம் வருது, பிதா இவர் என்னுடைய குமாரன். அந்த பிதா அந்த சத்தம் தான் இங்கே மாம்சத்தில் நிற்குது. அதுக்கு அடையாளம் காட்டுகிறார் புறாவை போல. புறாவெல்லாம் வரையக்கூடாது. இயேசு ஆவியானவர் புறாவை போல வந்தார்னு சொல்லி புறா வரைஞ்சிக்கிறாங்க. இயேசு சொல்கிறார், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்கள் ஆயிருங்கள். சர்ப்பத்தை வரையலாமா? எதையும் வரையக்கூடாது. அது யோவானுக்கு அடையாளமாக காமிச்சது. இவர் தான் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார். ஒரு அடையாளத்துக்காக காட்டப்படுறது. ஆகவே புறாவும் கிடையாது, சர்ப்பமும் கிடையாது, எந்த உருவும் கிடையாது. அந்த வார்த்தை, அந்த வானத்திலேருந்து வந்த வார்த்தை தான் பூமியில் மாம்சமாக நிற்குது. அந்த வார்த்தை தான் ஆவியாக மாறுது, நமக்குள்ளே வாசம் பண்ணுது. இதெல்லாம் அடையாளமும் அற்புதமும் அதிசயத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு கிறிஸ்து எப்போ வருவார்? உலகம் முடியுமோ தான் வருவார். 1000 வருஷ அரசாட்சியில் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து தேவன் 1000 வருஷ அரசாட்சி நடத்துவார். அவர் நமக்குள்ளே வந்தால் மரணம் கிடையாது. இந்த சரீரம் மறுபடியும் கழுகை போல புதுப்பிக்கப்படும். அதுக்கு தான் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் தான் அது நடக்கும். கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து 1000 வருஷம் அரசாட்சி நடத்துவார். எருசலேமில் ஏசுகிறாரு, வனாந்தரத்தில் இருக்கிறாரு, அறை வீட்டுக்கிறாரு, அரண்மனையில் இருக்கிறாருன்னு நம்பாதீங்க, போவாதீங்க என்றெல்லாம் ஏசு சொல்லிக்கிறார். ஆகவே இதை சரியாய் புரிந்து அதை விசுவாசித்து தேவனுடைய 1000 வருஷ அரசாட்சியை காத்திருப்போம். நம்ம காலத்தில் கொடுத்தா அது ஆசீர்வாதமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.